ஒரு கோவில்ல ஒரு பேய் கட்டியிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அண்ட் எல்லாத்துக்கும் மேல 1000 வருஷமா இன்னைக்கும் அந்த கோயில் உங்களால நீங்க போனீங்கன்னா பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் கோவிலில் ஒரே ஒரு நைட்டில் அந்த பேய் கட்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இன்னைக்கு நம்ம ஒரு பேய் கட்டின சிவன் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டாபிக் போகலாம். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பேய் கட்டின கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மத்திய பிரதேஷ், ஓகேங்களா, சென்டர் ஆஃப் தி கண்ட்ரியில் குவாலியரில் இருக்குது, ஓகேங்களா. குவாலியர்லேருந்து ஒரு 10 to 20 கிலோமீட்டர் ஹார்ட்லி அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கோவில் தான் கோஸ்ட் டெம்பிள், ஓகேங்களா. இந்த கோவில் வந்து சிவன் கோயில், ஓகேங்களா. இந்த சிவன் கோயில் கிட்டத்தட்ட 1000 வருஷமா இருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேல கிட்டத்தட்ட அந்த கோயில் வந்து தஞ்சை பெரிய கோவில் மாதிரியா சிமிலரா இருக்கும், ஓகேங்களா. அண்ட் இன்னும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கோவில் வந்து ஒரே ஒரு நைட்ல கட்டப்பட்ட கோவில். தோ அது வந்து ஒரு அன்பினிஷ்டு டெம்பிள் தான், ஓகேங்களா. அந்த கோவில் வந்து பாழடைஞ்சிருக்காது, கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. 1000 வருஷமா அந்த கோவில் அதே மாதிரியே தான் இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அந்த கோவில் பற்றி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த கோவிலை பல பேய்கள் சேர்ந்து ஒரே நைட்டில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலை கட்டும்போது இப்போ யூஸ்வலி ஒரு கோவில் கட்டுறோம், பில்டிங் கட்டுறோம்னா ஒரு கல், அதுக்கு மேலே ஒரு கல் வைக்கிறதுக்கு முன்னாடி சிமெண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பேஸ்டிங் வச்சு அந்த இன்னொரு மேலே இருக்கிற கல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா. ஸோ அப்போ தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சில வந்து பீம் போடுவாங்க, பேஸ்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் இந்த கோயில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த கோயில் கல், அதுக்கு மேலே ஒரு கல் மட்டுமே அடுக்கி கிட்டத்தட்ட 100 அடிக்கு இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. அண்ட் கோபுரமாகவும் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. கோபுரத்தோட சேர்த்து 100 அடி. நிறைய சிற்பங்களும் இந்த கோவில்ல உண்டு, ஓகேங்களா. ஒரே நைட்ல கட்டப்பட்ட கோவில். இன்னைக்கும் அங்க சுத்தி இருக்கிற மக்கள்லாம் 6 மணிக்கு மேல அந்த கோவிலுக்குள்ள போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இந்த கோவில் வந்து இந்தியாவில் இருக்கு. இன்னைக்கு நம்ம போனாலும் அந்த கோவில் நம்மளால வந்து பார்க்க முடியும், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த கோவிலோட இன்ட்ரடக்ஷன். இந்த கோவில் அப்போ யார் கட்டியிருப்பாங்க அப்படின்ற ஒரு பக்கம் போது கௌதம் மத சொன்னிய பேய் நம்ம கட்டிச்சுட்டு இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதையும் நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்றேன். 1005 அந்த பர்டிகுலர் இயர், ஓகேங்களா, 1005ஆம் ஆண்டு, 1015ஆம் ஆண்டு, அந்த இதுலேருந்து 1025ஆம் ஆண்டு வரைக்கும் குவாலியர்ல ஒரு பர்டிகுலர் ராஜா, ஓகேங்களா. ஸோ அவர் வந்து ஆண்டுட்டு வர்றாரு. அவர் வந்து ஒரு சிற்றரசராக இருக்காரு. சிற்றரசராக இருந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து குஜராத்துக்கு தான் வந்து ஒரு டேக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தாரு. குஜராத்தில் இருக்கிற மன்னர் இறந்த அப்புறம் இவர் அதை வந்து கைப்பற்றுறாரு. ஸோ குஜராத் வந்து ஃபுல்லாக கைப்பற்றி ஒரு பெரிய டைனாசிட்டி வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிவன் கடவுள் அப்படின்னு வரும்போது கடவுளால் தான் இனி நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன். சிற்றரசராக இருந்து நீ வந்து ஒரு பேரரசராக மாறி இருக்கேன். அது காரணம் வந்து கடவுள் தான். ஸோ அவருக்கு நம்ம வந்து நன்றி உணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் ஒன்று கட்டலாம், ஒரு சிவன் கோவில் கட்டலாம். மிகப்பெரிய விஷன், ஒரு பயங்கரமான ஒரு கோவில் ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ், டெக்னாலஜிஸ்ட், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டணும் அப்படின் போது அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்தது. அங்கே என்னன்னா, அந்த கோவில் அங்கே வந்து கட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்கள் சொல்கிற அளவுக்கு மொத்தமாக இங்கே எடுத்துகிட்டு வரணும்னா நம்ம வந்து சென்டர் ஆஃப் த கண்ட்ரியில் இருக்கும். இந்த பக்கத்துல இருந்து லாங்ல இருந்து தான் ஏதாவது கற்கள் எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும். சீஷோரும் வந்து லாங்கில் இருக்குது, எல்லாமே இங்கே வந்து லாங்கில் இருக்குது. ஸோ எல்லா கற்கள் எதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இவர் வந்து மனசடைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பிளாக் மேஜிக் பண்ணுறாரு. ஸோ பிளாக் மேஜிக் பண்ணி பேய்களை வர வைக்கிறாரு. பேய்கள்கிட்டே வந்து ஒரு டீல் போடுறாரு. என்ன டீல்னா, நீங்கள் எனக்கு வந்து ஒரு கோவில் கட்டி கொடுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னும் போது பேய்களும் அது வந்து ஒத்துக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரி தான், இது வந்து ஆன் ரெக்கார்ட் கிடையாது, இது வந்து ஸ்பெகுலேட்டட் ஸ்டோரி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த பேய்கள் வந்து சில கண்டிஷன்ஸ் போடுது. என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த கோயிலை கட்டும்போது ஒருத்தரும் வந்து பார்த்துடக்கூடாது. அப்படி பார்த்துட்டாங்கன்னா இந்த கோவில் வந்து பேய்களால் கட்டப்பட்ட கோவில் அவங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா இது வந்து காலத்துக்கும் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது எங்களுக்கு வந்து பிடிக்காது, எங்களுக்கு அது மாதிரிலாம் வேண்டாம். இந்த கோவில் நாங்கள் கட்டும் போது யாரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ராஜா என்ன பண்ணுறாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வலை மாதிரி போட்டு அதுலேருந்து லாங் டிஸ்டன்ஸில் யாருமே அந்த கோவில்கிட்ட போகக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டுடுறாரு. பட் ஒருத்தர், ஓகேங்களா, அந்த ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னு ராஜன் மாதிரி போட்டிருக்காரு, என்ன ஆக போகுது போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் நபர் என்ன பண்றாருன்னா கோவில் கிட்ட போறாரு. போகும்போது அவர் பார்த்த ஒரு விஷயம் பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்கள், பாறைகள் எல்லாமே வந்து வானத்திலிருந்து அப்படியே வந்து கொன்னொன்னா வந்து இந்த கோவில் வந்து எழுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவர் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டார் அப்படின்றதாகவும், அதுக்கப்புறம்
அந்த கோவில் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பெரிய டைனாசிட்டி கிரியேட் பண்ண அந்த ராஜாவும் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய பையனும் இறந்து போறாரு. அவங்களுடைய பேரனும் சீக்கிரமே ராஜான சீக்கிரமே வந்து இறந்து போயிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவில் வந்து அன்ஃபினிஷ்டாகவே இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஃபார் மீ பர்சனலி கௌதம இந்த கோவில் உண்மையாகவே பேய் தான் கட்டியிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆன் ரெக்கார்ட் இல்லாத எல்லா விஷயங்களுக்கும் நிறைய ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் சம் மிஸ்டீரியஸ் பவர்ஸ் மேபி ஹேப்பன். பட் இது பேய் தான் கட்டிச்சு, வானத்துலேருந்து கற்கள் வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டது அப்படிங்கிறது வந்து எனக்கு பர்சனலாக எப்படி அப்படிங்கிற ஒரு கொஷினை தான் ரைஸ் பண்ணுமே தவிர அப்படியா ஆமாம் ஓகே இருக்கம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிரியேட் பண்ணாது அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோஸ்ட் ஸ்டோரி இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நம்புறேன். இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.